வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சமைச்ச உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது சமைக்கிற உணவு முறையில் நிறைய சத்து குறைபாடுகள் வருது. ஆனால் நம்ம பாரம்பரியமான உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சமைக்காத உணவு முறைகள் தான் நிறையா இருக்குது. அதனால தான் பழைய காலம், அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே ஆயுளினுடைய வாழ்நாளினுடைய ஆயுட்காரம் அதிகமாக இருந்தது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்காத உணவு வகைகள். அது வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 முறை ஒரு 5 முறைனாலும் நம்ம அது மாதிரி சாப்பிட்ணும், 4 வேளைனாலும் சாப்பிட்ணும். அது மாதிரி உணவு முறைகளை நம்ம சமைத்த உணவு முறைகளை தவிர்த்து சமைக்காத உணவு முறைகளை எடுத்துக்கொண்டால் நம்ம நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதை பற்றி தான் நம்ம கூட ஐயா எஸ்பி பெருமாள் அவர்கள் இருக்கார். இவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இயற்கை வேளாண் பயிற்சி ஆசிரியராக இருக்கார். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சமைக்காத உணவு வகைகள் என்ன மாதிரி முறையில் பண்ணலாம், அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசியிருக்காரு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி பெருமாள். நான் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஆசிரியர், அதுமில்ல மற்றும் சமைக்காத உணவு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ ஏன் நம்ம சமைக்காத உணவு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடம்புல அதாவது வேக வைத்த பொருள்கள் எல்லாமே வெந்துருச்சுன்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கிறது. நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற அதில் இருக்கக்கூடிய பச்சை இலையக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வெந்து ஆவியாகி எல்லாமே போயிடுது. நம்ம வெந்த பாடி ஒரு கழிவு தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி கழிவுகள் சாப்பிட நம்ம உடம்புல சாப்பிடும்போது அந்த கழிவுகள் உடம்புல தேங்கிறதுனால பல வியாதிகள் வந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் சிலர் வரத்துக்கு நம்ம காரணமே முக்கியமாக கழிவுகள் தேங்கிறதுனால மட்டும்தான் நம்ம சக்கரை நோய்கள், அந்த கணையும் சுருக்காதனால தான் நமக்கு இந்த சக்கரை நோயெல்லாம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வருது. இந்த மாதிரி நோய்கள் நமக்கு நிறைய வரதுனால சமைக்காத உணவுகள், அதாவது உயிர் உள்ள காய்கறிகளை அப்படியே பச்சையே சமைக்காம அடுத்து எப்படிலாம் செய்யணுங்கிறது தான் இந்த நோக்கம். ஏன்னா நம்ம சமைச்ச உணவுல பார்த்தீங்கன்னா நிறைய வெந்து போச்ச ஒரு காய், கத்திரிக்காய் இருக்காங்க, புறங்காய், எதை எடுத்தாலும் சரிங்க, எல்லாம் வெந்து ஆவி ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சத்துக்கள் எல்லாமே வெளியே போயிடுது. அப்புறம் கொள்ளுக்கிற சாப்பாடு தான் நம்ம கழிவுகள் தான் சாப்பிட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையானது அடுப்பு தேவையில்லை, விறகு தேவையில்லை. இதுக்கு தேவையானது மெயினாக பார்த்தீங்கன்னா பாத்திரம், ஒரு மிக்ஸி, கத்தி இருந்தால் போதும். சாப்பாடு செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு, ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதாலும் எந்த வேலைக்கு போகிறதாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி நீங்கள் சாப்பிட முடியுமா சார் கேட்க, டெய்லி சாப்பிட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு போதுமானது. ஏன்னா டெய்லி ஒரு சில எடுத்துக்க முடியாது ஆச்சுங்களா. அதனால் நாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சமைக்காத உணவு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் வளமாக இருக்கும், எந்த நோயும் தாக்காது, எதிர்ப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்கால குழந்தைகளாக இன்னைக்கு அது மாதிரி பண்ணலாம் மட்டும்தான் அவங்களுடைய சந்நிதியை காப்பாற்ற முடியும். ஏன்னா உடம்புல செல்கள் அத்தனையுமே இப்போ இன்னைக்குங்கிற செயற்கை உரத்தை போட்டு மண்ணில் இருக்கிற தன்மையும் கெட்டு போச்சு. அதே மாதிரி நெல்லில் பார்த்தீங்கன்னா பூட்டை வரும்போது மருந்து அடித்து விளைவுகள் அந்த பூவிலே அடித்து மருந்தை உள்ளே கொண்டு போய் அந்த மாதிரி அரிசி தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி பாலிஷ் பண்ண அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம். பாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் இருக்கிற மேலே இருக்கிற சத்துக்கள் அத்தனையுமே எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நைஸாக வேணும்னு அதை நைஸ் பண்ணி சாப்பிட்றதால எந்த உபாயமும் கிடையாது. அதாவது நம்ம ஒரு அரிசியை எதுவோ இருந்தாலும் சரி மென்று நல்லா பொறுமையாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்முடைய உமிழ்நீர் கூட கலந்து சாப்பிடும் போது தான் நம்முடைய உடம்பு எனர்ஜி நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குரிய சாப்பாடு ஜீரணமாகும். நம்முடைய இது நைஸாக இருக்குன்னு சொல்லி அப்படி மெல்லாமல் லபக்குன்னு போட்டு சாப்பிட்டு நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம வயிற்று வலிக்கும், ஜீரணம் ஆகாது, ஜீரண கோளாறு வர்றது, நமக்கு இந்த மாதிரி வயிறு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல நாம் கெடுத்திக்கிறோம். நம்ம உடம்பை நாம் அதுக்குன்னு சாப்பிடும் போது ஒரு 10 நிமிஷம் அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். நம்ம அப்படியே என்ன போய் மெயில் போய் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போய் நீங்கள் வெளியே போனால் மட்டும் அந்த டைம் மிச்சம் ஆகிற நேரத்தில் நான் பார்த்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வீணாகுது இல்லையா. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்குன்னா நீங்கள் சாப்பிடும் போது நல்லா மென்று உமிழ்வோடு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் அரிசி பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே கொஞ்சம் மோட்டாவே இருக்கும், கொஞ்சம் சன்ன ரகத்துல இருக்கும். அது ஏன்னா அந்த அரிசி பார்த்தீங்கன்னா மென்று நம்ம இதுவோ சாப்பிடும் போது மென்று நல்ல உமிழ்நீரோடு சாப்பிட்டு போதும் அந்த சாப்பாடு நல்ல ஜீரணம் ஆகும்,
ஜீரணம் நல்லா ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள் எனர்ஜி ஆகாமல் நல்ல மாதிரி இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் வந்து பாரம்பரிய மரபு வழிகள் அரிசி, மரபு வழிகள், மரபுனா வழிகள், மரபு வழியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் நம்ம மரபு வழின்னு சொல்கிறோம். அந்த மரபு வழி அரிசி தான் நாம் இருக்கோம். அந்த மரபு வழியில் இருக்கக்கூடிய அரிசி தான் மாப்பிள்ளை சம்பா அவள், அப்புறம் கருப்பு கவனி அவள், இந்த மாதிரி எல்லா வகையான அவல்களும் இருக்குது. பூங்கார் அவள் இருக்குது. எந்த வகையாக இருந்தாலும் பாரம்பரிய அரிசியுடைய அவலில் தான் நம்ம வந்து இப்போ சமைக்காத உணவை செய்ய போகிறோம். வேறு அரிசி எல்லாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய அவலில் வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பாடு வகைகளை பற்றி நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், கீரை சாதம், இதில் இந்த மாதிரி வந்து நிறைய சாத ஐட்டங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுக்கலாம், பொங்கல் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் ஐட்டங்கள் செஞ்சுக்கலாம், பாயாசம் செஞ்சுக்கலாம், பலகாரம் செஞ்சுக்கலாம். பலகாரத்தில் பார்த்தீங்கன்னா லட்டு, கேசரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்ம வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேசரி ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் கேசரி செஞ்சு கொடுத்துலாம். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு போய் கடையில் போய் வாங்கி கொடுக்குற கேசரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கோவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே வந்து இந்த லட்டுலாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு 10 நிமிஷம் கூட வரும். இங்கேருந்து நீ கடைக்கு போய் வண்டி எடுத்துக்கிட்டு போய் வாங்கக்கூடிய செலவு, வண்டிக்கு பெட்ரோல் செலவு, நம்ம போடக்கூடிய டைம் வேஸ்ட்டு, அங்கே கூட்டம் இருந்தால் அதுக்கு வேஸ்ட்டு டைமு. இதெல்லாம் நம்ம இந்த 3 டைமு வேஸ்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருந்து மிக்சி இருந்தால் போதும். ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ருசியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் சாப்பிட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்களா இதில் முக்கியமாக இப்போ சாதங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இப்போ தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த 3 சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்வது எப்படி? தக்காளி சாதத்தை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா கஞ்சி மாரி நல்லா மிக்சியில் போட்டு அரைஞ்சி எடுத்துக்கணும். அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். ரெண்டாவது அவல், இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அவல்னு ஒன்று இருக்குது. எதுக்கு சாதத்துக்கு செய்யக்கூடியது எல்லாமே கத்தி அவல் இருக்கும், சாதா அவல் ஒன்று இருக்குது. அவல்ல வந்து 4-5 ஐட்டம் இருக்குது. இந்த சாப்பாட்டுக்கு அவல் பார்த்தீங்கன்னா கத்தி அவல் கேட்டு வாங்கினீங்களா சிறப்பான அவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவல், பட்டை, லவங்கம், உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை தழை, இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். கொத்தமல்லி தலையும் புதினாவும் கருவேப்பிலை தலையும் மட்டும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் கிள்ளி மேலே தூவி விட்டுக்கணும். அவலை வந்து அந்த தக்காளி இதில் வந்து கூழ் அரைச்சிக்கிறோம் இல்லையா, அந்த கூழில் நம்ம அப்படியே கலக்கி வச்சுட்டா அதே ஊறிக்கும். ஊறிச்சுன்னா கத்தி அவலில் ஊறிச்சுன்னா நமக்கு சாப்பாடு ரைஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். எல்லாமே உப்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி தழை, புதினா, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சமாக செய்ய தேவைன்னு சொல்கிறேன். கத்தி அவலை எடுத்தீங்களா 1/2 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டை லவங்கம் 20 கிராமு, உப்பு சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இதை வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு சாப்பாடு ரெடி. செத்த மொத்தம் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தேவை என்ன, மிக்சி தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, விறகு தேவையில்லை, தண்ணி இருந்தால் போதும், கத்தி இருந்தால் போதும். அறுக்கிறோம், தக்காளி போட்டு மிக்சியில் போட்டு கூழ் பண்ணுறோம், எடுத்து போட்டுக்கலாம். அதேமாதிரி லெமன் சாதம், அதேமாதிரி லெமனை வந்து என்ன பண்ணுறோம், அவளை எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த லெமன் பழத்தை மேலே புழிஞ்சு விட்டு உப்பு, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, உப்பு, இதை போட்டிங்களா லெமன் சாதம். ரொம்ப சிம்பிளான இது தான், ஒன்றும் அதிகமான நேரமே கிடையாது. ஒரு அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு லெமன் பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டிங்களா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம என்ன பண்ணோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் தூவுனீங்களா நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த லெமன் சாதம் மாதிரியே வந்துடும். கத்தி அவலை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா சாதம். புதினா சாதத்தை என்ன பண்ணோம், அதே மாதிரி மிக்சியில் போட்டு புதினாவில் கொஞ்சோண்டு போட்டு புதினாவில் மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டு அவலில் ஊற வச்சுட்டு அதே மாதிரி பட்டை, லவங்கம், உப்பு, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, இது 3 அது மாதிரி தூவிட்டீங்கன்னா புதினா சாதம். அப்புறம் தயிர் சாதம். தயிர் என்ன பண்ணாலும் தயிர் வந்து எடுத்துக்கிட்டு வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா, இது எல்லாத்தையும் அதில் போட்டு கலக்கிட்டு அவளை அதில் கொட்டி கலக்கிட்டீங்களா தயிர் சாதம். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு. இதெல்லாம் வந்து நம்ம செய்யறது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ஒரு அருமையான சாப்பாடு. இது சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் குழந்தைங்க வந்து பசிக்குது அப்படின்னா
நீங்கள் கத்தியை ஒரு மட்டும் வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்களா, குழந்தை வந்து கேட்டோன்னா தயிர் இருந்தால் சரி, வெங்காயத்தையும் இதையும் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் தயிரில் போட்டு கலக்கி விட்டு அப்படியே இது அவளை எடுத்து கொட்டி கலக்கி கொடுத்தீங்களா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அருமையான ஒரு சாப்பாடு தான் தயிர் சாதம். அது வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க, சாப்பாடு செய்யறதுக்கு நேரம் இல்லை, இது மாதிரி அவளை எடுத்து தக்காளி வெங்காயம் உப்பு கொத்தமல்லி தழை எல்லாம் நறுக்கி விட்டு கலக்கி விட்டு தயிரில் கொட்டி கலக்கி உப்பை போட்டு அவளை எடுத்து கொட்டி கப்பல் எடுத்து போயிட்டீங்களா, மதியானம் ஒரு ஸ்பூன் இருந்தால் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.